வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த ட்ரூ கிறிஸ்டியன் டிசேபிள்ஷிப் தமிழ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவ சீசர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே உருவாக வேண்டும் என்று எங்களுக்கு தேவன் அந்த விருப்பத்தையும் வாஞ்சியும் தந்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த பணியை உற்சாகமாக செய்வதற்காக நாங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த யூடியூப்பை பயன்படுத்தி இதனுடைய காணொளி செய்திகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய செய்திகளை நாங்கள் உங்களோடு கூட பகிர இருக்கிறோம். இது நிமித்தமாக உங்களுக்கு பக்தி விருத்தியும் பிரயோஜனம் உண்டானால் எங்கள் கர்த்தருக்கென்று பணி செய்ய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த சீசத்துவம் என்ற தலைப்பின் கீழாக நாம் அறிமுகமாக இந்த செய்தியை கவனிக்க இருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வரைக்காக இப்படியாக இருக்கிறது. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்ன விதமாக இந்த வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தி கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் நம்பிக்கையும் தந்து அவர் சென்றிருக்கிறார். அப்போ இயேசுனுடைய இந்த வார்த்தைகளின்படி நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு நமக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பது, உபதேசம் பண்ண வேண்டும் என்பது இயேசுனுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பிரதானுடைய கட்டளையை நாம் இயேசு வெளிப்படுத்தின வார்த்தைகளின் மூலமாக நம்ம அறிந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்தோமானால் உண்மையான சீசர்களையும் இந்த சீசத்துவத்தையும் நம்மால் திறன்பட செய்ய முடியும். முதலாவதாக இந்த சீடர் என்ற வார்த்தைக்கான பொருளையும் அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பதையும் நான் அதற்கான விவரத்தை தந்துவிட்டு இந்த செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். சீடர் அல்லது சீசர் அல்லது சீசன் என்ற இந்த வார்த்தைகள் மெத்தடிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த சொல்லாக இது இருக்கிறது. சீசன் அல்லது சீசர் என்பவர் குருவை உடையவராக இருக்கிறார். அவன் குருவை உடையவனாக இருக்கும் காரணத்தினாலே அவன் குருவிடமிருந்து கற்றுக்கொள்பவனாகவும் அந்த குருவை பின்பற்றுகிறவனாகவும் இருப்பான். அப்படிப்பட்ட சீசர் அல்லது சீசன் என்ற வார்த்தைக்கு மெத்தடிஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அதுதான் நாம் கிரேக்க வார்த்தையாக நாம் நம்முடைய வேதாமத்திலும் கவனிக்க முடிகிறது. அப்போ குருவாக இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்ட ஒருவர், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிற ஒருவர், இயேசுவை பின்பற்றுகிற ஒருவர் தான் இயேசுனுடைய சீடராக இருக்க முடியும். இவர்தான் மெய்யான கிறிஸ்துவின் சீசன் என்று அழைக்கப்பட முடியும். அப்போ கிறிஸ்துவின் சீசனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய செயல் மற்றும் சிந்தனை மற்றும் பேச்சு என அனைத்திலும் அவர் தான் யாரை பின்பற்றுகிறாரோ, யாரிடம் கற்றுக்கொள்கிறாரோ அவரை பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார். இந்த வேதாமம் விரும்புகிற, வேதாவும் அறிவிக்கிற இந்த சீசன் என்று அழைக்கப்படுகிற இந்த வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து முதல் நூற்றாண்டு சீடர்கள் இருந்திருப்பதை நம்ம வேதாகமத்தில் அறிந்து கொள்ள முடியும்.
அவர்களே மெய்யான கிறிஸ்துவின் சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நாம் இந்த சீசன் என்ற வார்த்தைக்கான பொருளை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அவர் கற்றுக்கொள்ளுபவராகவும் பின்பற்றுகிறவராகவும் இருக்க வேண்டும். அப்ப குருவை கொண்ட ஒருவர் குருவிடமிருந்து கற்றுக்கொள்பவராகவும் குருவை பின்பற்றுபவராகவும் இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை குருவாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர் என்று அழைக்கப்படுகிறார். வேதாகமம் வெளிப்படுத்தும் சத்தியத்தின்படி இயேசுவை அறிந்து விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நபர்தான் சீடராக இருக்க முடியும். அவர் மனப்பூர்வமாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபராகவும் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீசன் என்று அழைக்கலாம். இந்த மெய்யான சீசர்களை அவர்களுடைய எந்த காரியங்கள் நிமித்தமாக நாம் இயேசுவின் சீடர்கள் என்று அறிந்து கொள்ளலாம் என்றால், அவர்கள் யோவான் 8:31 படியாக விசுவாசிப்பதினால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். சீசன் என்றால் யார் என்று பார்த்தோம். சீசன் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னவென்று பார்த்தோம். அந்த சீசன் என்பவன் விசுவாசிப்பதினாலே கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக யோவான் 15:8 இப்படி வாசிக்கிறோம், அவன் கிறிஸ்துவில் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பதினால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பான். அப்ப மெய்யான சீசன் என்பவன் குருவை உடையவன். இயேசு கிறிஸ்துவை குருவாக கொண்ட ஒருவர் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்பவராகவும் அவரை பின்பற்றுகிறவராகவும் அவரை பிரதிபலிக்கிறவராகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் மெய்யான கிறிஸ்தவன் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீசன் என்று அழைக்கப்பட முடியும். அப்படி இருக்கக்கூடிய சீசன் என்பவன் விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பவனாகவும் தொடர்ந்து நிலைத்திருப்பதினால் மிகுந்த கனிகளை கொடுப்பவனாகவும் இருப்பான். இப்படி வேதம் வெளிப்படுத்துகிற பிரகாரமாக விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களே மெய்யான கிறிஸ்தவ சீசர்களாக அழைக்கப்படுகிறார்கள். அந்நாட்களில் அநேகரை சீசர்களாக வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. குறிப்பாக யோவான் 9:28 வாசிக்கிறோம், மோசேயினுடைய சீடர்கள் நாட்களில் இருந்திருக்கிறார்கள். மத்தேயு 25:15-16 பார்க்கிறோம், பரிசேயனுடைய சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். மத்தேயு 9:14 பார்க்கிறோம், யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்பாக நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களும் அந்நாட்களில் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின தம்முடைய சீடர்களை பார்த்துதான் மத்தேயு 28:19-20 அந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் போது அந்த சீசர்களை பார்த்துதான் பிரதான காரியமாக பிரதான கட்டளையாக அவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப அந்நாட்களில் அநேக சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதனாலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சபை மக்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சபையிலே அதுக்கப்புறம் சீசர்களுடைய தொகை பெருகிற்று என்று வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11:26 முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அப்ப ஒருவர் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே அவர் சீசராக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் சீசராக இருக்கக்கூடியவரை
கிறிஸ்தவர் என்று வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை அறியாமல், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல், அவரை பின்பற்றாமல், அவரை பிரதிபலிக்காமல், ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் வேதாகமம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை பின்பற்றி, இயேசுவை பிரதிபலிக்கிற சீசர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று வேதாகமம் அவர்களை அடையாளப்படுத்தியது. ஆனால் இன்றைய நிலையிலே சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை அறியாமல், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல், அவரை பின்பற்றாமல், அவரை பிரதிபலிக்காமல் அநேகர் தங்களை கிறிஸ்தவர்களாக அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை விசுவாசிகள் என்றும் சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்க முடிவதில்லை. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால தங்களை கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். சிலர் சபை கூட்டங்களுக்கு செல்வதனாலே தங்களை கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்தவ தேசங்களில் வசிப்பதினாலே தங்களை கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். சிலர் சபைகளோட அல்லது மற்றவர்களோடு இணைந்து நட்பணிகளை செய்வதனாலே தங்களை கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இப்படி அநேகர் தங்களுடைய கிரியைகளினாலே தங்களை நீதிமான்கள் போல எண்ணிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் வேதாகமம் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக ஒருவர் விசுவாசிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின்படி விசுவாசித்து அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அந்த சத்தியத்தின்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி, அவருடைய போதனைகளை கைக்கொண்டு, அவருடைய பேச்சு, செயல், சிந்தை என அனைத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவராக வாழ்பவரை தான் வேதாகமம் சீசர் என்றும், அந்த சீசர்களை கிறிஸ்தவர் என்றும் அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த மெய்யான கிறிஸ்தவ சீசனா இருக்கக்கூடியவன் அனுதினமும் அவரை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ அவரை பின்பற்றக்கூடியவன் இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான சீசனாக இருக்க வாய்ப்பில்லை. எல்லா சமயங்களிலும், எல்லா நேரங்களிலும், அனுதினமும் அவரை பின்பற்றுகிறவன் தான் மெய்யான கிறிஸ்துவின் சீசனாக இருக்க முடியும். அவன் சத்தியத்தின்படி இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து விசுவாசித்து கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்து அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் அனுதினமும் அவரை மட்டுமே பின்பற்றி நடக்கிறவனாய் இருப்பான். அவன்தான் மெய்யான கிறிஸ்துவின் சீசராக இருக்க முடியும். இப்படிப்பட்ட மெய்யான கிறிஸ்தவ சீசர்கள் தான் இந்த கிறிஸ்தவர் என்ற பெயருக்கான முக்கியத்துவத்தை இழந்து போன நிலையிலிருந்து அந்த பெயருக்கான முக்கியத்துவத்தை மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய வேலையை யார் செய்வார்கள் என்றால், இந்த மெய்யான கிறிஸ்தவ சீசர்களால்தான் அது செய்ய இயலும். அப்ப வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக, வேதம் அறிவிக்கிற பிரகாரமாக உண்மையான இரட்சிப்பை பெற்று, உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றி, உண்மையான கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கைகளிலும் பிரதிபலித்து வாழுகிறவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இவர்களுடைய செயல்பாடுகளினாலே உலகத்துக்கு தங்களை கிறிஸ்தவர்களாக அவர்கள் வெளிக்காண்பிக்க முடியும். இவர்களை போன்றதான மற்றொரு சீசர்களையும் இவர்களினாலே உருவாக்க முடியும். அப்ப மெய்யான கிறிஸ்தவ சீசன் அவனும் சீசனாக தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றி அவனைப் போல மற்றொரு
சீசனையும் அவன் உருவாக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த உருவாக்கப்பட்ட அந்த சீசனும் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை பிரதிபலிக்கிறவனாக இருப்பான். அப்ப இந்த மெய்யான கிறிஸ்தவ சீசன் இயேசுவினிடமிருந்து கற்றுக்கொள்பவனாகவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாகவும் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வார்த்தையிலும் பிரதிபலிக்கிறவனாக இருப்பான். இப்படி மெய்யான கிறிஸ்தவ சீசர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தை நாம் அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையாக இருக்கக்கூடிய மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனங்களில் நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைகளின்படி நாம் புறப்பட்டு போகிறவர்களாக சகல ஜாதிகளையும் சீசராக்குகிறவர்களாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து கற்பித்த எல்லா போதனைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறவர்களாக இருக்கும்படியாக சபைகளிலிருந்து ஒவ்வொருவரும் உருவாகி கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே அவர்கள் நிறைவேற்ற நாங்கள் விரும்பி இந்த காணொளிகளில் இந்த செய்திகளை நாங்கள் பதிவிடுகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்களும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை முழுமையாக வழி நடத்தி மற்றொரு சீசனை உருவாக்க உங்களோடு கூட இருந்து அவர் உதவி செய்வாராக. நீங்கள் அனைவரும் உண்மையான கிறிஸ்தவ சீசர்களை உருவாக்கும் சீசர்களாக இருப்பதற்காக நான் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.